விரோதமில்லாமலும் ஹர்தார்கள் மற்றும் தர்கா ஷரீஃபின் நலனுக்காகவும் யாத்திரிகர்களின் நலனுக்காகவும் பாடுபடுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். அடுத்து எங்கள் ஸ்கீம் விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 21 நபர்களும் தலைவராக ஹெச் அகமது இப்ராஹிம் லவ்வை, சன்னாப் ஹாஜா மொஹிதீன் லவ்வை அவர்களை ஏகமனதாக நாங்கள் அனைவரும் தலைவராக தேர்ந்தெடுத்து இன்று அறிவிக்கின்றோம். அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெச் அகமது இப்ராஹிம் ஆகிய நான் இன்று ஏர்வாடி தர்கா ஹக்தா நிர்வாக சபையின் தலைவராக பதவியேற்றுக் கொள்கிறேன். என்னுடைய இந்த பதவிக்காலம் முழுவதும் தர்கா நிர்வாக சமரச திட்ட விதிகளுக்கு விரோதம் இல்லாமலும் ஹக்தார்கள் மற்றும் தர்கா ஷரீஃபின் நலனுக்காகவும் யாத்திரிகர்களின் நலனுக்காகவும் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். அடுத்து செயலாளராக எங்கள் 21 நபர்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள PS சித்திக் லவ்வை, சன்னாப் சையத் அபுத்தார் லவ்வை, PS சித்திக் லவ்வை அவர்கள் செயலாளராக தற்பொழுது பதவியேற்றுக் கொள்வார்கள். PS சித்திக் லவ்வை ஆகிய நான் இன்று ஏர்வாடி தர்கா ஹக்தா நிர்வாக சபையின் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டேன். என்னுடைய இந்த பதவி காலம் முழுவதும் தர்கா நிர்வாக சபை சமரச திட்ட விதிகளுக்கு விரோதம் இல்லாமலும் ஹக்தார்கள் மற்றும் தர்கா ஷரீஃபின் நலனுக்காகவும் யாத்திரிகளின் நலனுக்காகவும் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து எங்கள் 21 நபர்களால் உதவி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அண்ணன் P முகமது சுல்தான், சன்னாப் பாஞ்சிபீர் லவ்வை அண்ணன் முகமது சுல்தான் அவர்கள் தற்பொழுது உதவி தலைவராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். P முகமது சுல்தான் ஆகிய நான் இன்று ஏர்வாடி தர்கா நிர்வாக சபையின் உறுப்பினராக உதவி தலைவராக பதவி ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த பதவிக்காலம் முடியும் தர்கா நிர்வாக சபை சமரச திட்டத்திற்கு விரோதமாக இல்லாமலும் ஹக்தார் மற்றும் தர்கா ஷரீஃபின் நலனுக்காகவும் யாத்திரிகளின் நலனுக்காகவும் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். அடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை ஏற்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை சீரோடும் சிறப்போடும் நியாயமாகவும் நேர்மையாகவும் கடவுளுக்கு பொருத்தமாகவும் நடத்தி முடித்த கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் MA அற்புதராஜ் சார் அவர்களை பொறுத்தவரை 1989ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் நடைபெற்ற பொழுது இந்த சமூகத்திற்காக அரும்பாடுபட்டு இந்த ஸ்கீமை எங்களுக்காக உற்பத்தி செய்து தந்தார்கள். அவர்களுக்கு வாட்டிக்கன் சிட்டியில் போப்பாண்டவருக்கு அடுத்த ஒரு உயர் பதவி கிடைத்தது. அதை கூட அந்த நேரத்தில் திறந்துவிட்டு இந்த சமுதாய நலனுக்காக வேண்டியும் நம்ம ஊர் நலனுக்காக வேண்டியும் எங்கள் ஊரை சேர்ந்த இந்து சகோதரர்கள் சிலர் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களும் சாருக்கு ரொம்ப வந்தவொடனே அவங்களெல்லாம் கேட்டாங்க, இவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க, எல்லாம் சீரோட சிறப்பாக இருக்கான்னு நம்ம சொன்னோம். அந்த அளவிற்கு ஒரு ஐக்கியமாகி இந்த ஒரு அமைப்பை எங்களுக்கு இந்த ஸ்கீமை உருவாக்கி கொடுத்த மரியாதைக்குரிய அற்புதராஜ் அவர்களையே எங்களுக்கு இந்த பதவி பிரமாணமும் செய்து கொடுத்திருப்பது அந்த இறைவனுடைய ஒரு அருட்கிருபை. ஆகவே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஒரு சிறிய அளவிலான ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு எங்கள் மாவட்ட ஹாலி அவர்களை அன்போடும் பணிவோடும் நமது ஊர் கிராம மக்கள் சார்பாக அனைத்து கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.